இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன என்றால், உன்னை நிலைநிறுத்துவார். சூப்பர் வேர்ட்ல, எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். உன்னை நிலைநிறுத்துவார் அப்படின்னு அர்த்தம்னா, உன்னை நிலைநிறுத்துவார் அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன பண்ணுவார்? உறுதிப்படுத்துவார் என்று சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் சூப்பர் வேர்டு கொடுத்துக்கிறாங்க, செமையாக இருக்குது. உன்னை செட்டில் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? உன்னை நிலைநிறுத்துவார். அந்த வார்த்தை அப்படியே இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் படிச்சு பாருங்க. அந்த வேர்டுக்கு அவர் உன்னை செட்டில் பண்ணுவார், உன்னை நிலைநிறுத்துவார். ஆடிக்கொண்டிருக்கிற உன்னை நிலைநிறுத்துவார். விழுந்துருவேனா என்று அசைந்து கொண்டிருக்கிற உன்னை நிலைநிறுத்துவார். விழுகிற சூழ்நிலையில் இருக்கிற உன்னை நிலைநிறுத்துவார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். பயப்படாத. என் குடும்பத்தை கர்த்தர் நிலைநிறுத்துவார். என் வீட்டை கர்த்தர் நிலைநிறுத்துவார். என் பிள்ளைகளை கர்த்தர் நிலைநிறுத்துவார். நிலை நிறுத்தப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். இது யார்? இந்த வார்த்தை யார் சொல்றது தெரியுமா? பேதுரு சொல்றார். யார் சொல்லுங்க? பேதுரு. பேதுரு அப்போஸ்தலர்களில் பேதுரு விசேஷமானவர். பயங்கர கஷ்டப்பட்டவர், பாடுபட்டவர். அவருக்கு வந்த சோதனைகள்லாம் வித்தியாசம். ஆனால் அவர் கல்லாய் மாறினார். அவர் மேலதான் சபை கட்டப்பட்டது. அவர் சொல்றார், கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஏன்னா அவர் நிலை நிறுக்கப்பட்டார். அவர் யார் எனக்கு தெரியாது என்று மறுதலித்தவர், விட்டு ஓடினவர், மீன் பிடிக்க மறுபடியும் போயிட்டார், பின்மாற்றமாய் போனவர், பல சூழ்நிலையில் அலக்கடிக்கப்பட்டவர் கல்லாய் மாறினார். அவர் மீது சபை கட்டப்பட்டது. கடைசியில விசேஷமான மரணத்தையும் பெற்றார் பேதுரு. பேதுரு எப்படி மரித்தார்? கிறிஸ்துவை போல என சிலுவையில் அடையாதீங்க, அதுக்கு நான் தகுதியே இல்லைங்க. என்னங்க என்ன போய் சிலுவையில் அடிக்கிறீங்க? இயேசுவை தான் சிலுவையில் அடிச்சிங்க, என்ன போய் சிலுவையில் அடிக்கிறேன்? நான் தகுதியா இல்லைங்க. அந்த சிலுவையில் தொங்கறது கூட நான் தகுதி இல்லைங்க. அதனால எப்படியே நீங்க சிலுவையில் அடிச்சு தான் சாவடிக்க போகிறீங்க, ஆனா என்ன தலைக்கீழ அடிங்க என்று கேட்டு மரணத்தை வாங்கினவர் தான் பேதுரு. அவர் தான் சொல்றார், உன்னை நிலை நிறுத்துவார் என்று. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. சொன்ன பரிசுத்தவானின் வார்த்தை. சொல்றது யாரு? பேதுரு. நான் தண்ணிய போல ஆடி நிற்கிறேனே, உன்னை கல்லாய் மாற்றுவார். நான் காற்றை போல அல்லாடி கொண்டிருக்கிறேனே, உன்னை ஸ்திரமான கல்லாய் உன்னை மாற்றுவார். நான் பல முறை மறுதலித்து, இயேசு துக்கப்படுத்தி, இயேசு ஏமாத்தி, இயேசுவை வேதனைப்படுத்தி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, உன்னை கல்லை போல ஸ்திரமாய் மாற்றுவார். யார் சொல்றது? பேதுரு சொல்றாரு, அனுபவத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பேதுருவின் வார்த்தை இன்றைக்கு கடவுள் உனக்கு அனுப்புகிறார். நான் உன்னை நிலை நிறுத்துவேன். பேதுரு நினைச்சிருக்க மாட்டாரு, நான் மறுபடியும் சீசனா இருப்பேன், நான் மறுபடியும் இயேசுவுக்கு ஊழியம் பண்ணுவேன், என் மேல சபை கட்டப்படும், நான் தான் அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலனாய் நான் தான் இருப்பேன், கேப்டனா அப்படின்னு பேதுரு நினைச்சே பார்த்திருக்க மாட்டாரு. 3 முறை மறுதலித்தாரு. இயேசு அங்கிருந்து பார்க்கிறாரு, 3 முறை மறுதலிக்கிறாரு.
என்ன நினைச்சிருப்பாரு அவரு? அவ்வளவு தாண்டா, முடிஞ்சிச்சா நம்ம வாழ்க்கை, இனி எனக்கு சாபம் தான், இனி என் வாழ்க்கை சாபம் தான். இயேசு சொன்னது அப்படியே நடக்குது. இயேசு சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது. நான் கீழ்ப்படியாம போறேனே, என் வாழ்க்கை அப்படியே சறுக்கி போய்கொண்டே இருக்கிறது என்று பேதுரு நினைத்திருப்பார். பாருங்க, அப்படி நினைச்சவர் என்ன மாறிட்டாரு? பிரதான அப்போஸ்தலர். 12 பேர் அப்போஸ்தலர். யார் பிரதான? பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலனாய் மாறினார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை ஆடிட்டே இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை ஆடிட்டே இருக்கலாம். ஆடுற கப்பல் போல எப்போ முழுகுமோ, எப்போ என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நூல் அருந்த பட்டம் போல என் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது, எங்க போய் முடிய போதோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இன்றைய ஆண்டவர் பேசுகிறான், நான் உன்னை நிலை நிறுத்துவேன், உன்னை நிலை நிறுத்துவேன், உன்னை செட்டில் பண்ணுவேன் நானு என்று பேதுரு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த வாசனை எங்க படிக்கிறோம்? எல்லாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வந்துருங்க. எல்லாம் அங்கே சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசியில் நான் படிக்கிற. ஒரு நிமிஷம் கேளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சூப்பரல்ல? எல்லாரும் சேர்ந்து படிக்குமா? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. யப்பா பாப்பா 1 2 இல்ல, மொத்தம் எத்தனை சொல்றாரு ஆண்டவர்? 4 காரை ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். 1 2 கிட்ட 4 வார்த்தைகள், 4 அனுபவங்களாய் உன்னை கடவுள் செட்டில் பண்ணுவாராம். நம்புறீங்களா? நான் செட்டில் ஆவேனா? என் வாழ்க்கை செட்டில் ஆகுமா? என் குடும்பம், என் பிள்ளை செட்டில் ஆகுமா? என் பிள்ளைங்க செட்டில் ஆகணும், நான் கஷ்டப்படுறோம். ஆனா என் பிள்ளையோ சொல்றது கேட்க மாட்டேங்குது. கர்த்தர் சொல்லுறார், அந்த பிள்ளை தான் கர்த்தர் செட்டில் ஆக போறாரு. உன்னை நிலை நிறுத்துவேன். யாரை? பவுல் சொல்றார், பேதுரு சொல்றார். என்ன சொல்றீங்க? உன்னை நிலை நிறுத்துவேன் என்று 4 வார்த்தையை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. சீர்படுத்துவாராம், அடுத்தது ஸ்திரப்படுத்துவாராம், அப்புறம் பலப்படுத்துவாராம், அப்புறம் எங்களுக்கு ஒரு சீஃப் பாஸ்டர் இருந்தார். அவர் தான் என்னை ஆர்டினேஷன் பண்ணி கை வச்சு எடுத்தார். அவர் எங்கள் பேட்சில் வந்து 80 பேர் பேட்ச், சிஸ்டர்ஸ் வந்து 150 பேர் பேட்சில் கை வைப்பாங்க, முட்டி போடுவோம். 3 நாள் சாப்பாடு கிடையாது, சோறு தண்ணி கிடையாது, ரூமில் போட்டு லாக் பண்ணிடுவாங்க எங்களை. அந்த ரூமில் நாங்கள் செத்தாலும் நாங்கள் தான், போயிச்சாலும் நாங்கள் தான். எப்போயோ அவன் திறந்து பார்த்துட்டு தண்ணி வேணுமான்னு தண்ணி வச்சு போயிடுவாங்க. அவள் தான் 3 நாள். அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு இதாண்டா உபவாசம்னு. விடுங்க, அப்புறம் சொல்கிறேன். நான் முட்டி போடுவாங்க போதோ அவர் வந்து சார்லோட உட்காந்துருப்பார், நல்லா முட்டி போட்டிருப்போம் எல்லாம். திடீர்னு எழுச்சிப்பார், எழுந்து வந்து அப்படியே பரப்பார். அப்படி மனுஷன் அப்பயே வயசானவர், ஒன்றுமே ஒரு ட்ரெஸ் தான் தெரியும், உள்ள ஒன்றும் தெரியாது. அப்படி ஆடுவார், பறந்து வந்து கை வைப்பார். யார் மேலே கைப்பட்டு, பின்னாடி பாஸ்டர்ஸ் நிற்பாங்க, யார் மேலே கைப்பட்டுது அவங்க தான் செலக்டட். யார் மேலே கை படலையும் அவங்க ரிஜெக்ட், தூக்கி வெளியே போட்டுருவாங்க, வெளியே போயிட்டுருவாங்க. அப்படி தான் எங்கள் செலெக்ஷன்லாம். அப்போது அவர் கை மேலே படுறதுக்கே நாங்கள் புண்ணியம் வச்சு உட்காந்துருக்கணும் 3 நாள். அப்பா கை பண்ணப்பா. அந்த பாஸ்டர் தான் எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஸ்டடி கொடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவார். போகும்போது, கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார் என்று சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக உட்காந்துருப்பாங்க எல்லாம். நாங்கள் கன்வென்ஷன், லாஸ்ட் நாள் கன்வென்ஷன் அவர் தான் ஜெபம் பண்ணுவார், சீஃப் அவர் தான் ஜெபம் பண்ணுவார். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக போங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தையோடு பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். கன்வென்ஷன் அந்த வார்த்தை
அருமையான வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். ஊழியக்கார் எங்களையே ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால் உங்களை படுத்தாதா? கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் சீர்படுத்தப்படுவீர்கள், ஸ்திரப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கலங்காதே. ஸ்தோத்திரம். யாரை யாரை யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படும்? யார் ஸ்திரப்படுத்தப்படுவார்கள், யார் ஸ்திரப்படுத்தப்படுவார்கள், யார் பலப்படுத்தப்படுவார்கள், யார் நிலைநிறுத்தப்படுவார்கள்? யார் அவர்கள்? பரிசுத்தமா இருக்கிறவர்களா, ஜெபிக்கிறவர்களா, விசுவாசிகளா, கிறிஸ்தவர்களா, நல்லவர்களா? யாரை ஸ்திரப்படுத்துவார் என்றால், நான் சீக்கிரம் போயிடுறேன். யாருக்கு தெரியும் அந்த வார்த்தை? பாடுபடுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யாரை அவர் ஸ்திரப்படுத்துவாராம்? யாரை அவர் நிலைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார்? என் வாழ்க்கை பல கஷ்டம், பல சோதனைகள், பல பிரச்சனைகளை என் ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று கேள்வி கேட்டீங்க வந்து உட்கார்ந்துக்கிற பாரு, உனக்கு தான் இந்த வார்த்தை. உன் கஷ்டங்கள், நீ கடுகிற கஷ்ட வேதனை பாடுகள் ஒருபோதும் உனக்கு கெடுதலே கிடையாது. உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவதான் கர்த்தர் அனுமதித்துகிறார். ஏன் அவங்களுக்கெல்லாம் இல்லையா? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, இவங்களும் நல்லா இருக்காங்களே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் பிரச்சனை? நீ சீர்படுத்தும்படிக்கு தான் உனக்கு கற்றுக்கிற ஆண்டவர். நமக்கு நம் வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிற கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் ஒருபோதும் வீணாய் போவதே இல்லை. அது நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்த செய்யும். நம்மை செட்டில் பண்ணாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்று கேள்வி கேட்கிறாயா? கர்த்தர் உனக்கு தான் பேசுகிறார். நீ சீர்படுத்தி நிலைநிறுத்தப்படுவாய். நீ போகிற பாதை, உனக்கு வர வேதனைகள், உன் கஷ்டங்கள், உன் பாடுகள், உன் கண்ணீர் எல்லாமே உன்னை நிலைநிறுத்தும் என்பதை தான் ஆண்டவர் பேசுகிறார். உன்னை நிலைநிறுத்தும் படிக்காக தான், உன்னை செட்டிலாக்கப்படும்படிக்கு தான் கர்த்தர் இந்த கஷ்டத்தை உனக்கு அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்ப பாருங்க, கஷ்டம் கஷ்டம், பிரச்சனை பிரச்சனை என்று ஒரு வந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் பாடு, என் பிரச்சனை, என் கஷ்டம், என் மனவேதனை, நான் தனிமையா போராடி கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் எதற்கு, ஏன், எப்ப முடியும், ஏன் இதெல்லாம் என்று கலக்கத்தோடு கேள்வியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லா பாடும் கஷ்டமும் சீக்கிரத்தில் உனக்கு கர்த்தர் முடிக்க செய்ய போகிறார். முடிவுக்கு வரப்போது எல்லாம். ஒரு பக்கத்தில் முடிக்க போகிறார், இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் புதிய பாதையை துவங்க போகிறார். ஆமென். சரி, பாடு கஷ்டங்கள் என்று நான் பார்க்கும்போது ஒரு 4 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டப்பாடுகளை குறித்து பைபிள் ஒரு 4 விஷயங்கள் சொல்லுகிறது. அதே 1 பேதுரு 4:5 அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றதெல்லாம் அங்கே வரும் பாருங்க. கஷ்டங்களை குறித்து
என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, கஷ்டம், பாடுகளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அந்த கஷ்டம் என்னை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலைநிறுத்தும். ஓகே, அதுக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஓகே, சீக்கிரத்தில் முடியும் பிரச்சனைகள். ஓகே, அந்த கஷ்டத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது என்றால், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கொஞ்ச நாள் பாடுகள். எவ்வளவு நாள் அது? கொஞ்ச நாள் பாடுகள், கொஞ்ச நாள் பிரச்சனை தான் உனக்கு என்று உன் கஷ்டத்தை, பாடை பற்றி சொல்லப்படுகிறது. கொஞ்ச நாள் தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்பொழுதும் வாழ்நாளெல்லாம் நம்மை வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, பாடுக்குள்ள, வேதனைக்குள்ள நம்மை அனுமதிப்பதில்லை. கொஞ்ச நாள் தான். எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க, கொஞ்ச நாள் பாடுகள் தான் என்று சொல்லப்படுது பைபிள்ல. ரெண்டாவது பாருங்க, இந்த பாடு பத்தி, இந்த கஷ்டத்தை பத்தி, நமக்கு வர அந்த பாடு கஷ்டத்தை பத்தி ரெண்டாவது விஷயம், இந்த கஷ்டம் உனக்கு வருவது உனக்கு ஆயுதம் என்று 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்படுது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். அது என்னவா நமக்கு? அது ஆயுதம். கஷ்டம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் என் வாழ்க்கையிலே வருகிறது நீ கேட்கிறாய், நீ சொல்லுகிறாய். ஆனா இதெல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. நீ படுகிற கஷ்டம், பாடுகள் என்னவாது? ஆயுதம். அது ஒரு ஆயுதம். போர்ச்சேவகனுக்கு ஆயுதம், ஜெயிப்பதற்கு ஆயுதம், சத்ருவை விழத்தல்வதற்கு ஆயுதம். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பிரச்சனை ஏன் 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 என்று கேள்வி கேட்கிறோம் நம்ம. ஆனா பைபிள் சொல்லுது, நான் உனக்கு ஆயுதம் கொடுத்திருக்கிறேன். பாருங்க, தாவீதின் காலத்தில் யுத்தம் இருந்தது, சாலோமோனின் காலத்தில் யுத்தம் இல்லை. மறுபடியும் சொல்ல கவனிங்க. தாவீதின் காலத்தில் என்ன இருந்துச்சு? யுத்தம் இருந்தது. சாலோமோனின் காலத்தில் யுத்தம் இல்லை. தாவீது கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் நின்று மரித்தான். சாலமோன் கடைசி வரைக்கும் நிற்கவில்லை, விழுந்து போனான். புரிஞ்சிச்சா? ஏன் கர்த்தர் உனக்கு யுத்தங்களை அனுமதிக்கிறார்? ஏன் பாடுகள், பிரச்சனைகள் ஏன் அனுமதிக்கிறார்? தாவீதின் கையில் ஆயுதம் இருந்தது, சாலமோன் கையில் என்ன இல்லை? கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உனக்கு அனுமதித்துக்கிறார். அது ஒரு ஆயுதம். மூன்றாவது காரியம், பாடுகள், கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நம் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்குதுன்னா, ஏன்? நீ பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக. எதிலிருந்தா? பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக கடவுள் நமக்கு சில பாடுகளை அனுமதிக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார். வேண்டான்னு சொல்லிடக்கூடாது, அதை வெறுத்துடக்கூடாது, இது ஏன் ஏன் தலையில் அடிச்சக்கூடாது. இயேசு கூட பாடு வந்துச்சு. என்னன்னு? சிலுவை மரணம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. என்ன சிலுவையில் அறைய போறாங்க, என்ன விழாவில் குத்த போறாங்க, எனக்கு முள்கிரம் தரிக்க போகிறார்கள், நான் பயங்கர வேதனையில போக போறேன் என்று இயேசுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சு போய் என்ன செய்யறாரு? அவரு ஜெபம் பண்ணுகிறார். அவரும் மனுஷர் தானே, முடிஞ்சா எடுத்திருப்பா அப்படின்னு கேட்டாரு. கடவுள் என்ன செய்தார்? அவரை பலப்படுத்தினார். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, அடுத்த 4வது பாடுகள், கஷ்டங்களை குறித்து பேதுரு என்ன எழுதுறார் என்றால், 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், தேவ சித்தமான பாடுகள். தேவ சித்தமான தேவ சித்தமான கஷ்டம், தேவ சித்தமான பாடுகள் நாம் நமக்கு வருகிறது. சில கஷ்டங்கள் என்ன பாருங்க, சில கஷ்டங்கள், சில வேதனைகள், மனவேதனைகள், கண்ணீரா இருக்கட்டும், சிலவைகள் கர்த்தருக்கு சித்தமானது, நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. சில காலகட்டத்தில் நீ கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று தேவன் அனுமதிக்கிறார்.
பேதுரு இயேசுவை மறுதலித்து அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி 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 கடைசியில் என்ன பண்ண போயிட்டான், அழுவ போயிட்டான். இப்ப எதற்கு இதை அனுமதித்தார்? அவன் அழுவதற்காக அனுமதித்தார். சில காலகட்டங்கள், கொஞ்ச நாள் அனுமதிக்கிறார். ஏன்? நீ ஸ்திரப்படும்படிக்கு. இதான் உண்மை. நீ செட்டில் ஆவதற்காக, நீ சீர்படும்படிக்கு, உன் குடும்பம் சீர்படும்படிக்கு, உன் இருதயம், உன் வாழ்க்கை எல்லாம் சீர்படும்படிக்கு. என்ன பாருங்க, சில கஷ்டங்களை அனுபவித்த பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களை வளர்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் அனுபவித்ததுனால குடும்பத்தின் பிள்ளையை சீர்படுத்துகிறார்கள். கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் பிள்ளைகளை என்ன அனுப்புறாங்க? அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் செய்கிறாங்க. சீர்பட வேண்டும். உன் பிள்ளைகள் சீர்படணும்னா கஷ்டம் உண்டாகணும். கடவுள் ஏன் நம்ம கஷ்டத்தை அனுமதிக்கிறார்? நாம் சீர்படும்படி, அப்புறம் ஸ்திரப்படும்படி, அதுக்கப்புறம் பலப்படும்படி, அதுக்கப்புறம் இந்த நாளும் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில சில கஷ்டங்கள், பாடுகளை கடவுள் அனுமதிக்கிறார். அப்ப நல்லதா கெட்டதா? இது நன்மைதான். பாடு வந்து நான் சின்னாபின்னம் ஆயிட்டேன் அப்படின்னா இருக்குதா? இல்லையே. கஷ்டங்கள் வந்து நான் மண்ணா போயிட்டேன் அப்படின்னா இருக்குதா? இல்லையே. கடவுள் எனக்கு கண்ணீரும் வேதனை பாதையும் அனுமதித்து நான் ஒண்ணுமில்லாம அழிஞ்சு போயிட்டேன் அப்படி இருக்குதா? இல்லையே. கடவுள் பாருங்க, அவரை ஜெபித்து அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டார் ஆண்டவர். அவங்க அழிந்து போக கடவுள் விடவே மாட்டார். அழிந்து போனாலும் அவங்களை உருவாக்குவார் ஆண்டவர். அப்படிதாங்க. என்னையாடா தெரியாது என்று மறுதளிக்கிறாய்? நான் முன்னாடியே சொன்னனே, நீ என்ன மறுதளிப்ப சொன்னனே, என் பேச்சை கேட்கல, நீ மண்ணா போடா அப்படின்னு நான் விட்டாரு பேதுருவேன். என் பேச்சை கேட்டியா நீ? நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் உனக்கு. கோழி கூவதற்கு முன்பாக நீ எத்தனை முறை மறுதளிப்பாய்? 3 முறை மறுதளிப்பாய் என்று நான் முன்னாடியே உனக்கு சொன்னனே. என் பேச்சு கேட்டோம் எனக்கு நீ இப்படி பண்றியா என்று சொல்லி அவனை சபித்தாரா? இல்லையே. அவனை தாங்க தூக்கி விட்டார் மேல. இன்றைக்கு பேதுருவை போல பல பேர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பேதுருவை போல என் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமே இல்லை, இருந்தாலும் ஆண்டவர் என்னால் விட்டு போக முடியல என்று வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நிச்சயமா உங்களுக்கு கரம் கொடுப்பார். அவர் முழுகி போனவனும் பேதுரு தான், கடல் மேல் நடந்தவனும் பேதுரு தான், மறுதளித்தவனும் பேதுரு தான், தலைக்கீழா செத்தவனும் பேதுரு தான். பின்மாற்ற நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சீஷர்களை பின்மாற்றத்துக்கு அழைத்து கொண்டு போனதும் பேதுரு தான். இன்றைக்கு அவன் சொல்லுகிறான் அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் என்று. என்ன வார்த்தைங்க? அவர் உன்னை சீர்படுத்துவார் என்று. ஏன்? அனுபவப்பட்டவன் அவன் வாழ்க்கை சின்னாபின்னமாய் போனது என்று நினைத்தான். கர்த்தர் பேதுருவை சீர்படுத்தினார். என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் இனிமே மீன் பிடிக்க தான் போனோம், வேற எதுக்கும் தகுதி இல்லை, இயேசு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என்று நினைத்தவன் கடவுள் அவனை பலப்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், நிலை நிறுத்தினார் அவனை. ஆமென். நிச்சயமாய் சில கஷ்டங்கள், பாடுகள் வாழ்க்கையில வருகிறது என்றால் கலங்காதீங்க, எல்லாமே நல்லதா தான் முடியும் உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, ஏன் நமக்கு சில பாடுகள், பிரச்சனைகள் ஏன் வருகிறது? பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு. ஏன் வருகிறது என்றால் நீ கிறிஸ்தவன், அதனால வருகிறது. அவ்வளவுதான். சும்மா பெருசாலாம் நம்ம யோசிக்காதீங்க. ஏன் எனக்கு பிரச்சனை? அவங்களுக்குலாம் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன்? எனக்கு மாத்திரம் ஏன்? நான் மட்டும் ஏன்? எனக்கு ஏன் என்று 1008 கேள்வி கேட்கிறோம். ஏன்? ஒரே பதில், நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவள், அதனால் உனக்கு பாடுகள். அவ்வளவுதான். நான் பாவம் பண்ணிட்டேன், கடவுள் என்னை கைவிட்டாரு, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், அதை நான் பேச வரவில்லை. கிறிஸ்தவளா இருப்பதினால், படிங்க 16ஆம் வசனம். ஒருவன்
போதும். ஒருவன் கிறிஸ்தவனால் இருப்பதினால். ஒரே வார்த்தை சொல்றேன், கண்ணீரின் பாதை ஏன்? நீ கிறிஸ்தவன். இவ்வளவு காலம் இல்லாத அவமானம் இப்ப எனக்கு ஏன்? நீ கிறிஸ்தவன். நான் ஏன் தனிமையாய் நிற்கிறேன்? நீ கிறிஸ்தவன். எல்லாரும் என்னை கைவிட்டு தூரப்படுத்திட்டாங்க, ஏன்? நீ கிறிஸ்தவன். எனக்கு ஏன் இந்த போராட்டம்? நீ கிறிஸ்தவன். அவ்வளவுதான் பதில். கிறிஸ்தவர்களுக்கு பாடு வரும், ஆனால் கிறிஸ்து கைவிட மாட்டார். கையை தட்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பாடுகள் அனுபவிப்பார்கள், ஆனால் அவர்கள் நம்பியிருக்கிற கிறிஸ்து அவர்களை உயிர்ப்பிப்பார். ஏன் 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 கேள்வி கேட்டுட்டு சும்மா நான் சாத்தானத்துக்கு தலைமையில வைக்காதீங்க. யோபு ஒரே வார்த்தை சொன்னார், நான் மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் தேவனுக்கு தான், நான் செத்தாலும் பரவாயில்ல என்று சொன்னார் யோபு. இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்து உண்மையாய் அவரை பின்பற்றினவர்களின் சரித்திரத்தை பாருங்க. பைபிளா இருக்கட்டும், மற்றவர்களை பாருங்க. ஒருவரும் கெட்டு அனாதையாய் நடு ரோட்டில் நின்ன சரித்திரமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். என் தேவன் உயிருள்ளவர், என் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதையும் அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சரி, அடுத்த பகுதி நான் போறேன் பாருங்க. இப்போ இவைகள் தேவனுடைய பாடுகள் அல்ல. ஒரு 4 விஷயம் பவுல் எழுதுறார். எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த பாடு, கடவுள் கொடுத்த பாடுன்னு சொல்லக்கூடாது. சிலது கடவுளால் அனுப்பப்படாதவைகளும் உண்டு. இவைகள் கடவுளால் அனுப்பப்பட்ட பாடுகள் அல்ல என்று 4 விஷயங்கள் பவுல் எழுதுறார். உலகத்தில் எல்லாரும் கடவுள் அனுமதிச்சிட்டாரு, இது கடவுள் அப்படின்னு எல்லாத்தையும் நாம் சொல்லக்கூடாதான். என்ன அந்த 4? என்ன சொல்றார் பவுல் பேதுரு என்றால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 4 விஷயம் அங்க பவுல் எழுதுறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இவைகளை, இந்த 4 விஷயத்தை கடவுள் அனுமதித்தார் என்று இவர்கள் சொல்லக்கூடாது. இந்த 4 காரியம் உள்ளவர்கள் இது கடவுள் தான் எனக்கு அனுமதிச்சான் என்று சொல்லக்கூடாது. நம்பர் 1, யார் அவர்கள்? கொலைபாதகர்கள். யாருங்க முதலாவது? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15. ஃபாலோ பண்றீங்களா? முதலாவது யாருங்க? கொலை பண்ணிட்டு அவர் போயிட்டாராம். ஐயோ, என்ன கடவுள் அனுமதிச்சிட்டார் பாடு சொல்லலாமா? இதை எவ்வளவு தைரியம்! கொலைபாதகர்கள். உன் தண்டனையை கடவுள் அனுமதிச்சார் சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாட்டின் கொலை என்பது சகோதரர்களை பகைக்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டின் கொலை என்னங்க? கொலைனா ஒருத்தனை போய் கத்தி கொடுத்து வெட்டுறது, அது மாத்திரம் இல்லை. பைபிள் அதுக்கு மீனிங் இருக்குது. கொலை என்பது என்னங்க சொல்லுங்க? சகோதரர்களை, இல்லை என்றால் சகோதரிகளை பகைக்கிறவர்கள் கொலைபாதகர்கள். அவங்க இது கடவுள் எனக்கு அனுமதிச்ச பாடு சொல்லாத. ஆண்டவர் அவமானமாக்காத, பைபிள் அவமானமாக்காத. ஸ்தோத்திரம். 2வது யாராங்க? திருடர்கள். 2வது யாரா? திருடுறதே உன் புத்தி வந்து. திருடர்கள் எல்லாத்தையும் திருடுவாங்க, கொள்ளடிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வர அந்த தண்டனை என்ன சொல்லுவாங்களா? இவங்க என்ன சொல்லக்கூடாதா? இவங்க இது கடவுள் அனுமதித்த பாடு, கடவுள் எனக்கு அனுமதிச்சிட்டார்னு சொல்லாத. கொள்ளடிக்கிற புத்தி, திருடுற புத்தி, மற்றவங்களை மோசம் பண்ற புத்தி, மற்றவங்களை ஏமாத்துற புத்தி, மற்றவங்களை வஞ்சிக்கிற புத்தி, மற்றவனிடத்தில் புடுங்குற புத்தி, மற்றவனுக்கு தெரியாமல் அவனை களவாடுகிற புத்தி,
இந்த புத்தியினால உனக்கு வர பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்த பாடு என்று சொல்லாத. பாடு அனுபவிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 7 காரணம் கடைசியில் சொல்ல போறேன் நான். கடவுளால் அனுமதிக்கப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள் சொல்ல வேண்டிய 7 காரியம் அப்புறம் சொல்றேன். இப்ப முதலாவது கூட்டம் யாரு தேவன் அனுமதித்த பாடுன்னு சொல்லக்கூடாது? யாரு? கொலைபாதகர்கள். இன்னொருத்தன் உயிரை எடுக்கிறவன் அவன் கடவுள் என அனுமதிச்ச பாடு என்று கடவுளுக்காக நான் பாடு செய்கிறேன்னு சொல்லக்கூடாது அவன். ரெண்டாவது யாரு? திருடர்கள். மற்றவங்களை மோசம் பண்ணுகிறவர்கள். நான் கடவுளுக்காக இதை நான் சகிக்கிறேன். என்னது சகிக்கிறேன்? நீ ஒரு திருடன் சொல்லாத. அப்படி சொல்றது அவங்களுக்கு தகுதியே கிடையாது. கடவுளுக்காக கஷ்டங்கள் அனுபவிப்பது ஒரு பாக்கியம். அது சிலருக்கு தான் கொடுக்கப்படுது. கொலைகாரனுக்கு கொடுக்குறாரா கடவுள்? அத திருடனுக்கு கொடுக்குறாரா கடவுள்? அத உலகத்தில் கொலைக்காரனும் திருடனும் கள்ளர்களும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமா? அந்த வார்த்தை உபயோகப்படுத்த ஒரு தகுதியா இல்லை. கடவுளுக்காக நான் கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேணுங்க. சும்மா கிடையாது பைபிள், சும்மா கிடையாது கிறிஸ்தவர்கள், சும்மா கிடையாது நம்ம எல்லாரும். மூன்றாவது யாரு? மூன்றாவது பொல்லாங்கு செய்கிறவர்கள். நாங்க கடவுளுக்காக கஷ்டம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயை மூடிக்கின்னு இரு. நீ அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி இல்லை. நீ யார்? அவர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறவர்கள். அவர் தான் பொல்லாங்கு செய்கிறவர்கள். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறவர்கள். அவங்களுக்கு வர கஷ்டத்தை நான் கர்த்தருக்காக சகிக்கிறேன், ஆண்டவருக்காக இதை நான் சகிக்கிறேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லாத. அது கடவுள் கொடுக்கிறது அல்ல. கொலைகாரனுக்கு கடவுள் கொடுக்கிறது அல்ல. திருடனுக்கு கடவுள் கொடுக்கிறது அல்ல. பொல்லாங்கு செய்கிறவனுக்கு கடவுள் கொடுக்கிறது அல்ல. மட்டுப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. யார் எதை பேச வேண்டும், யார் எதை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக இருக்கிறது. நான்காவது பாருங்க. நான்காவது யாரு? அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொள்ளுகிறவர்கள். நாலாவது கூட்டம் யார்? அவங்க அந்நிய காரியங்களில். பைபிள்ல தலை விடுது, நான் சொல்றேன் மூக்க விடுறவங்க. இவனுக்கு சம்பந்தமே இல்லாத மூக்க விட்டுட்டு பிரச்சனை ஐயோ கடவுள் எனக்கு வெளியே சொல்ல வெக்க கேடுதெல்லாம் புத்தி இல்லாம செய்துட்டு கடவுள் அனுமதிச்சா மண்ணாங்கட்டி அனுமதிச்சு. இப்ப வீடியோ வேற எடுத்துனுக்குறான். ஸ்தோத்திரம். அந்நிய காரியங்களில் தலை விடாத. போயிட்டு உன் வேலை என்ன, உன் குடும்பம் என்ன, உன் பொறுப்பு என்ன, உன் வழி என்ன, உன்னுடைய கடமை என்ன, அதுதான். அதை விட்டு நீ வேற தேவையில்லாத போய் தலையை மூக்கையும் விட்டுட்டு அங்க பிரச்சனைகள் உனக்கு வேதனை கடவுளுக்காக நான். எந்த கடவுளுக்காக? இயேசு கிறிஸ்து பேர் சொல்றது வெளியே வேற எதனா போய் சொல்லு போ. அந்நிய காரியங்களுக்கு தலையிட்டு பிரச்சனைகள் அந்த பிரச்சனை ஆண்டவர்னால் வந்தது என்று சொல்லக்கூடாது. அந்த பாடுகள் தேவனால் அனுமதிப்பது அல்ல. உனக்கென்று ஒன்று உண்டு, உனக்கென்று ஒரு பாதை, உனக்கென்று ஒரு வழி, உனக்கென்று ஒரு அழைப்பு, உனக்கென்று ஒரு கிருபைகள் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தான் நான் எதை சொல்ல வரேன் என்ன பாருங்களேன். ஒரே பயணம் சொல்ல வரேன். கடவுளுக்காக நாம் அனுபவிக்கிற கஷ்டம் வேதனைகளுக்கும் மிக விலை உண்டு. இதுதான் சொல்ல வரேன். மிக மிக விலை உண்டு. அவருக்காக கஷ்டப்படுவதை நான் ஒரு பாக்கியமாய் பெற்றுக்கொள்வேன் என்று பவுல் பிலிப்பில் எழுதுகிறார். பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் இயேசுக்காக பாடுகளை கஷ்டம் அனுபவித்து மரித்தார்கள். அது அவர்கள் பாக்கியம். கிறிஸ்தவனா இருப்பதினால், நீ விசுவாசியா இருப்பதினால், கர்த்தருனை நேசிக்கிறதினால்
அருமையான வரம், பாக்கியம் என்ற சில பாடுகளை, கஷ்டங்களை கடவுள் அனுமதிக்கிறார். தப்பா புரிஞ்சுக்காத. ஏன் அதையும் அனுமதிக்கிறார் என்றால், என் பிள்ளைகள் ஸ்திரமாய் நிற்க வேண்டும், என் பிள்ளைகள் ஸ்திரப்பட வேண்டும், என் பிள்ளைகள் பலப்பட வேண்டும் என்பதற்காக கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில வருகிறது. அது கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். கடைசி காரியம் சொல்ல முடிக்கிறேன். இப்போ நம்ம கடைசி பகுதி போயிடுவோம். இப்போ பாடுகள் வழியாய் நாம் போகும்பொழுது நாம் செய்ய வேண்டிய 7 காரியங்கள் எல்லாம் பேதுருவாங்க எழுதுறார். என்ன செய்யணும்? ஒரு கஷ்டத்தின் பாதையில் நீ போய் கொண்டிருக்கிறாய், ஒரு வேதனையின் சூழ்நிலை நீ போய் கொண்டிருக்கிறாய். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய நம்ம செய்யறது இல்லை. சரீர பிரகாரமாக, அது யாரும் தப்பா சொல்ல வரல, அந்த சூழ்நிலையில நம்ம எதோ செய்துடுறோம். நம்ம என்ன கஷ்டத்தில் என்ன செய்யறது, வேதனை என்ன செய்யறது, என்ன பேசுறது, யார்கிட்ட போறது, நான் எப்படி வெளியே வர்றது என்ற ஒரு எண்ணம் நம்ம என்ன செய்யறது என்றால், தேவ சித்தத்திலிருந்து நம்மை தூரமாய் கொண்டு போயிடுது. ஸ்தோத்திரம். நம்பர் 1, கஷ்டங்கள் பாடுகள் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 19, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ பாடுகளின் வழியாய் போகும்பொழுது நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் நன்மை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய். பாத்தீங்களா? உனக்கு வர கஷ்டம் பாடுகள் உன்னை ஸ்திரப்படுத்தி உனக்கு நல்லதாய் அது மாறணும்னா அந்த சூழ்நிலை நீ நல்லது செய்யணும். நான் தான் கெட்டு போறேன், எனக்கு தான் அந்த கஷ்டம், நீயும் நலரக்கூடாது என்று நீ மற்றவர்களுக்கும் தீமை செய்வாய் என்றால் நீ படுகிற பாடு உனக்கு நல்லதாய் முடியாது, உன்னை நிலைநிறுத்தாது, உன்னை ஸ்திரப்படுத்தாதது. என்ன பாருங்க, தேவ சித்தத்தின்படி ஒருவன் கடவுளுக்காக கஷ்டங்கள் அனுபவிக்கிறான் என்றால் அவனுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அவன் எத்தனை சூழ்நிலை அவனுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வான். அவன் எனக்கு கெடுதல் வந்தாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம தீமை செய்யக்கூடாது என்று நீ நினைத்தால் உன்னை தான் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அதே சமுதாயத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை செட்டில் ஆகுவார், உன்னை சூப்பரா நிறுத்துவார் உன்னை. என்ன பாருங்க, நம்ம நல்லா இருக்கும் போது மற்றவங்க நல்லது செய்வது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மிடத்துல குறைகளும் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மையை மாத்திரம் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு தேவ சித்தத்தின்படி கஷ்டங்களை அனுமதிக்கிற ஒரு தேவ பிள்ளை. நாம் என்ன செய்கிறோம்? பாடு அனுபவிக்கிறவர்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கஷ்டம் வாழ்க்கையில பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது கர்த்தர் அனுபவித்தது என்று கண்டுபிடிச்சுங்களேன், அந்த கஷ்டம் உங்களை டாப்ல கொண்டு போயிடும். இது கர்த்தர் எனக்கு அனுபவித்தது, நான் கர்த்தருக்காக என்ன நீங்க அதை கண்டுபிடிக்கணும். இது தேவன் அனுபவிச்சது, தேவனுக்காக நான் சகிக்கிறேன், தேவனுக்கு கிருபை தருவாராக என்று ஜெபிச்சுட்டு நீங்க அந்த பாதையில போயிட்டீங்கன்னா உண்மையா உங்களை மாதிரி டாப்ல யாரும் வர முடியாதுங்க. எத்தனை தேவ ஊழியக்காரர்கள் இதே தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் பாதையின் வழியில அவர்கள் போனாலும் இயேசுக்காக நின்றவர்கள் தான் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக நிற்கிறாங்க சபையில் தமிழ்நாட்டில். ஆமாங்க, குடும்பமாக இருக்கட்டும், ஊழியக்காரனாகட்டும், சபையாக இருக்கட்டும், கஷ்டம்தான் பாடுகள் தான் அவர்களை துளிர்க்க செய்யும். சும்மா யாரையும் கடவுள் தூக்கி மேலே உட்கார வைக்கவும் மாட்டார், சும்மா தூக்கி மேலே வச்சிட மாட்டார்.
சும்மா யாருக்கும் ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துட மாட்டார். சும்மா யாரையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்தானத்தில் உட்கார வைத்திட மாட்டார். இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் உண்மையாய் கஷ்டத்தை அனுபவித்தவர்களா இருப்பார்கள். அவர்கள் கஷ்டப்படாம எதுவும் வாழ்க்கையில் வராதுங்க. ஒரே ஆள் தான் எனக்கு தெரியும், பாஸ்டர் தாமஸ் ராஜ் பற்றி தான் கொஞ்சம் தெரியும். எனக்கு மீதெல்லாம் எனக்கு வெளியே பாஸ்டருங்க அவ்வளோ தெரியாது. ஏசிய பாஸ்டர் தாமஸ் ராஜ் இன்னைக்கு கூட ஆவடிக்கு போனால் அவர் மூட்டை தூக்குன இடத்துல தான் சர்ச்சை கட்டிக்கிறார். அவர் அந்த ரோட்டில் என்ன பண்ணியிருந்தாராம் அவர் சொல்லுங்க. படிப்பு கூட அந்தளவுக்கு கம்மி தான். மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஆரம்பத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அவர். ஏன் கஷ்டம், ஏன் இது? இயேசுகிட்ட வரத்துக்கு முன்னாடி மூட்டை தூக்கியா சம்பாரிச்சார். இயேசு ரட்சிக்கப்பட்டவருக்கு அது கூட கஷ்டமாயிடுச்சான் அவருக்கு. அந்த கஷ்டப்பாடுகளில் அவர் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்தார், உண்மையாக இருந்தார். கர்த்தர் உயர்த்துகிறார். ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை? அதுக்கு பதில் வேற சொல்லுங்க, கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான். ஏன் ஏன் கேட்கறதுக்கு பதில் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லுங்க. அதாங்க பைபிள். ஏன் பிரச்சனைலாம் பைபிள் எழுதல, கொஞ்ச நாள் தான் பைபிள் எழுதுது. பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பேசணும், கொஞ்ச நாள். பாடுகள் வரும்போது என்ன பேசணும், கொஞ்ச நாள். அல்லேலூயா. பாடுகள் நமக்கு வரும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன சொன்னேன் நான், நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உதவி செய்ய வேண்டும். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. உக்கிரக்காரனை போல் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்யுங்கள். உதவி உதவி உன்னால் முடிந்த உதவி. எப்போ, நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது. ஸ்தோத்திரம். அதான் நம்மளுக்கு முடியாது. இருக்கும்போது நல்லா பண்ணிடலாம், ஆனால் கஷ்டமாக இருக்கும்போதோ உதவி செய்வதில்லை. நாம் பிரச்சனை இல்லை, நாம் கஷ்டத்தில், நம்ம கஷ்டத்தில் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கும்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்வது நம்மை ஸ்திரப்படுத்தும். அதான் பைபிள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற தத்துவம். பிரச்சனை வரும்போது போராடி போராடி நம்மளே திட்டி பண்ணி முறுமுறுத்து சண்டை போட்டு வீட்டில் சமாதானம் கெடுத்து இப்படி தான் போகுது. ஆனால் அந்த மெத்தட் தப்பு. ஆனால் மெத்தட் 7 படிகள் நமக்கு சொல்லி தருது. நீ கஷ்டத்தில் இருக்கும்பொழுது, நீ பிரச்சனையில் போகும்பொழுது மற்றவர்களுக்கு என்ன செய், நன்மை செய். இரண்டாவது உதவி செய். ஸ்தோத்திரம். மூன்றாவது போயிடலாம். மூன்றாவது காரியம், நாம் கஷ்டத்தின் பாதையில், பிரச்சனையின் பாதையில் போகும்பொழுது என்ன பாருங்க, போகும்பொழுது நீங்கள் அதை குறித்து வெட்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் என்ன செய்யக்கூடாது? அவன் ஏசப்பாவுக்காக சில கஷ்டங்கள், உபத்திரவங்கள் உன் வாழ்க்கையில் வந்தால் நீ வெட்கப்படக்கூடாது. நீ சர்ச்சைக்கு போகிறதுனால தான் இந்த பிரச்சனை பத்தியா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே நீங்கள் அவங்க தலையாட்டி அப்படி வெட்கப்பட்டுறாத. ஏசுன்னு போனிய பத்தியா பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டுறாத. தைரியமாய் நில். அப்படியே வெக்கம், ஐயோ ஏன் தான். குடும்பத்தில் ஒருவேளை பண பிரச்சனை, குறைவு இருந்தால் அதனால நீ அப்படி ஃபீல் ஆகி வெக்கப்படுறாதீங்க. அப்படி வெக்கப்படாதீங்க. அப்படியே ஜெபம் பண்ணு, கர்த்தர் செய்வார். கர்த்தர் இடத்துல கேளுங்கள், கர்த்தர் செய்வார். அவங்ககிட்ட மூஞ்சி காட்டுறது, இவங்ககிட்ட வெக்கப்படுறது, சில இதுக்காக வெக்கலாம் படக்கூடாது. கர்த்தருக்காக கஷ்டம் ஒன்று வாழ்க்கையில் ஒன்று வருது, நீ உண்மையாக இருக்கிற, ஜெபம் பண்ணுற, கடவுள்கிட்ட இருக்கிற, சர்ச்சைக்கு போகிற வர, ஆனாலும் சில சூழ்நிலைகள் பாதைகள் வருது, என்று தெரிந்து ஜனங்களுக்கு முன்பாய் வெக்கப்படாத.
ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, அப்படி தைரியமான சொல்லி நாம் போக வேண்டும். வெட்கத்தை கொண்டு வர்றது யாரு சொல்லுங்க? ஒருபோதும் தேவன் கடவுள் தன் ஜனங்களுக்கு வெட்கத்தை கொடுக்க மாட்டாரு, எங்கேயுமே கிடையாது. ஆதாம் முதல் வெட்கப்பட்டான், பயந்தான். எப்போங்க? பைபிள்ல முதல் இன்சிடென்ட் எங்க? பழத்தை சாப்பிட்ட பிற்பாடு தான் அவர் போய் ஒளிறாரு. ஏன்? வெக்கம். ஏன்? ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் இல்லாதனால அவர் என்ன பட்டார்? அவரு வெக்கப்பட்டு போய் ஒளிறாரு. அப்ப அது அந்த வெட்கத்தை கொண்டு வந்தது யார்? முதல் மனிதனுக்கு சாத்தான். வேதத்தை கையில் எடுத்திருக்கிற ராஜா போல நில்லு, கெத்தா நில்லு, நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல். பாதைகள் பல வரட்டும், வெட்கப்படாத, தலை நிமிர்ந்து நில். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது எழுதப்பட்டு. கையை தட்டுங்க எல்லாரும், கரங்களை தட்டுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எப்பவுமே நம்ம ஆண்டவர் நம்ம முகத்தை அப்படி வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். இந்த வார்த்தை என் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்படின்னு நான் சொல்லி என்ன ஆகிடுமோ ஏதோ அப்படின்னு நான் கலங்கினேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஒரே வார்த்தை சொல்லி தைரியப்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை நிறுத்துதுங்க என்ன. அப்பா சாம் அப்படின்னு என் பேர் சொல்லி, அவர் மூத்தவர். நான் சொல்கிறேன், பாருப்பா, ஊழியக்காரனை ஒருபோதும் கடவுள் வெட்கப்பட விட மாட்டார் என்று பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்குதுங்க. அப்படியே உண்மைங்க. அது ஊழியக்காரன் வேறு, விசுவாசிகள் வேறு அல்ல. எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுதான். கர்த்தர் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. உன் வெட்கத்தை என்ன சொல்லி சொன்னது? உன் வெட்கத்தை என்ன பண்ணுவார்? அது கனமாய் மாற்றுவார், மரியாதையாய் மாற்றுவார். அதனால என்ன பாருங்க, பைபிள் எடுத்ததுனாலையோ, சர்ச்சுக்கு போகிறதுனாலையோ, ஜெபம் பண்ணுறதுனாலையோ, நம்ம கிறிஸ்டினா மாறதுனாலையோ ஏதாவது சூழ்நிலை வந்தால் அவங்க ஜனங்க முன்னாடி வெக்கப்படுற அந்த ஃபீல்லாம் படாதீங்க. நீ கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு, சாத்தான் அப்படி உன்னை கவுத்துருவான். உன்னை தலை நிமிர விட மாட்டான் உன்னை. பைபிளை வெட்கமா நினைக்காத. கர்த்தர் அனுமதிக்கிற கஷ்டத்தை வெட்கமா நினைக்காதே. ஒருவேளை ஒரு காசு குறைவு, ஒருவேளை ஒரு ஆகார குறைவு வராது. சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வஸ்திர குறைவு, பிள்ளைங்களுக்கு ஏதோ ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் ஏன் வெட்கப்படுற? கடவுள் உன்னை அப்படி கை விட்டுருவாரா? நாம் வெட்கப்படுவோம் என்றால் விசுவாசத்தை மட்டுப்படுத்துவோம். நீ வெட்கப்படுகிறாய், கர்த்தர் பாதி அனுமதிச்சிட்டாரு, கஷ்டம் அது இல்லை இது இல்லை எனக்கு அப்படின்னு வெட்கமா நீ ஃபீல் ஆனனா உன் விசுவாசத்தை நீ மட்டுப்படுத்துகிறாய். இன்றைக்கு சபைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபைகள் எல்லாம் கட்டப்பட்டது எப்படி? பரிசுத்தவான்கள் பல சூழ்நிலைகளை தைரியமாய் நின்றார்கள். அவர்கள் எதையும் அவர்கள் வெட்கமாய் நினைக்கவே இல்லை. அவர்கள் போன பாதையை எதையும் வெட்கமாய் நினைக்கவில்லை. நிர்வாணமாய் இருந்தார்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்கள், ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள், வீடு இல்லாமல் இருந்தார்கள், வாசல் இல்லாமல் இருந்தார்கள், பணம் இல்லாமல் இருந்தார்கள், மரியாதை இல்லாமல் இருந்தார்கள், கனம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனாலும் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு சபை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்து தான் தெய்வம் என்று முழு உலகத்திலும் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அன்றைக்கு அவர்கள் நின்ற தைரியம் தான், முகம்தான். நீ வெட்கமா ஃபீல் ஆனனா கர்த்தரின் வாழ்க்கையில காரியம் செய்யவே முடியாது. அடுத்தது போயிடுவோம் சீக்கிரம். 5வது காரியம்,
ஐந்தாவது காரியம், நாம் போகிற பாடுகளில், நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளில், நாம் போகிற கஷ்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐந்தாவது காரியம், தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சொல்லப்படுது, 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலும் சொல்லப்படுது. 4ம் 5ம் 2 அதிகாரத்தை வீட்டில் அப்புறம் படிச்சு பாருங்க. பேதுரு இன்னும் அழகாக எழுதுறாரு பாருங்க. பாடுகள் கஷ்டங்கள் என்ன செய்கிறது நம்மை, ஏன்னா அவர் அனுபவிச்சுருங்க. அவர் ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணும் நம்ம அந்த சூழ்நிலையில? நம்ம சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, எப்ப தெரியுமா நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம்? என்ன பாருங்க, நல்லா பாருங்க. எப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் பிரச்சனை வருதோ அப்போதான் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம், அப்போதான் நம்ம டைவர்ட் ஆயிடுறோம். சாத்தான் பார்த்துட்டே இருப்பான் உங்களை எப்போ டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி. நல்லா ஜெபம் பண்ணும்போது, நல்லா சந்தோஷமா இருக்கும்போது, சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு ஆகாது, கம்முன்னு தான் இருப்பான் அவன் கூட. இப்போ போனால் நம்மளுக்கு வேலை ஆகாது. ஆனால் அவன் எப்போ வருவான் தெரியுமா? எப்போ உனக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் பல சூழ்நிலைகள் உனக்கு வருகிறதோ அப்போதான் சூழ்நிலையை காட்டி உன்னை டைவர்ட் பண்ண பார்ப்பான். அப்போதான் உன்னை திசை திருப்ப பார்ப்பான். அப்பொழுதுதான் உன்னை பின்மாற்றம் அடைய செய்ய பார்ப்பான். அப்பொழுதுதான் உன்னை கடவுளிடத்தில் தூரம் செய்யும்படி பார்ப்பான். அந்த நேரத்தில் தான் நீ தெளிந்த புத்தியுடனாக இருக்க வேண்டும். தனிமை வரலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், நேசித்தவர்கள் நம்ம வெறுக்கலாம், வேலை எல்லாம் போகலாம், வீட்டில் பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளை நம்மை தூரப்படுத்தலாம், நீ தனிமையாய் மாறலாம், தனி மரமாக நிற்கலாம், இல்லை என்ற ஒரு ஏதோ சரீரத்தில் வியாதி பலவீனமாக வரலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பாடு உனக்கு வருகிறது என்றால் அந்த மூமெண்ட்ல தான் நீ தெளிந்த புத்தியுடனாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு தெளிவு தேவை. அந்த நேரத்தில் தான் நாம் குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த நேரத்தில் நாம் தெளிவில்லாமல் குழம்பி இருப்போம் என்றால் சாத்தான் அப்படியே திருப்பிட்டான். நீ பாவம் பண்ணிட்ட, இதுதான் உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நீ ஏதோ கடவுளுக்கு விரோதம் பண்ணிட்ட, நீ அப்போ பண்ண பாரு, இப்போ பண்ண பாரு, அன்னைக்கு நீ ஜெபம் பண்ணல பாரு, அன்னைக்கு நீ இது பண்ணிட்ட பாரு, அதனால் உன்னை கர்த்தர் வெறுத்துட்டாரு, உன்னை தூரம் தள்ளிட்டாரு, இனிமேல் ஜெபம் பண்ணி கேட்க மாட்டாரு, இனிமேல் நீ சர்ச்சுக்கு போனாலும் வேஸ்ட்டு, இனிமேல் நீ பைபிள் படித்தாலும் வேஸ்ட்டு, அதனால் நீ இப்போ அந்த போயிடு, அவங்க கூட சேர்ந்துரு, நீ இப்படி போயிடு, இனி சர்ச்சைக்கெல்லாம் போவாத, வேஸ்ட், வசனம் கேட்டு என்ன பிரயோஜனம், ஆண்டவர் பேசினார் சொன்னியே என்ன பிரயோஜனம், அதனால சும்மா நான் போயிட்டு அந்த கதை கேட்குற ஒரு சபைக்கு போயிடு, அங்கே ரோட்ல நின்று கேட்டு வந்துடலாம், ஜென்ட்லாம் வந்துடலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளு ஜனங்க சபாலாம் அவனுக்கு காட்டுவான், இங்கே போயிட்டு போயிடு. ஏன்? தெளிந்த புத்தி இல்லாததனால். கஷ்டம் வர நேரத்தில் தெளிவாக இருக்கணுங்க. அதான் மிக முக்கியம். அதான் மிக முக்கியம். பரீட்சைகள் சோதனைகள் வரும், அந்த நேரத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். சரி, ஆறாவது காரியம் பாடுகள் வழியாய் நாம் போகும்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஆறாவது காரியம் ஜெபம். என்ன காரியங்க? ஜெபம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்குது. ஜெபம் 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 ஜெபம். நீ எந்த நேரத்தில் ஜெபம் பண்றியோ தெரியாது. உனக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது நிச்சயமாய் நீ ஜெபம் செய்துதான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் நீ ஜெபிக்கணும். ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு குழப்பம், ஏதோ ஒன்று வருகிறது என்றால் அந்த நேரத்தில் தேவையான மிக முக்கியம் ஜெபம். நாம் ஜெபித்தால்தான் அந்த பாதைக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும். இதுதான் இயேசு செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் என்ன செய்கிறார்? அவர் தன் வேர்வை இரத்த துளிகளாய் மாறும்படிக்கு அவர் ஜெபித்தார். நீங்க ஜெபிச்சு இருங்க. அந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலை உங்களுக்கு அப்படியே அனுகூலமாய் மாறும்.
அந்த நேரத்தில் நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த 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 காரியத்தின் முடிவு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் மாறும். கஷ்டத்தை ஜெயிக்கிற ஒரே வழி ஜபம் தாங்க. பிரச்சனை ஜெயிக்கிற ஒரே வழி ஜபம் தான். மனுஷர்கள் விரோதமாக வருவாங்களா, ஜெயிக்கிற வழி ஒரே ஜபம் தான். ஏதோ ஒரு பாடு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே விதம் வராது, ஒருவருக்கும் ஒரு விதமாய் வருது, ஒரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமாய் வருகிறது. அது எதுனா இருக்கட்டும், இதை எப்படி ஜெயிப்பது, எப்படி தாண்டி போவது என்று தலையை போட்டு குழப்பிக்காத. அந்த நேரத்தில் நீ வேற எதுவும் டிசிஷன் எடுக்காத, வேற எதுவும் செய்யாத. ஜபம். நீ ஜபம் வருதோ இல்லையோ, ஆண்டவர் காலில் முட்டி போட்டு நின்று அப்படியே என்ன பாருங்க. சில நேரத்தில் ஜபம் வராது, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும், இருதயம் அப்படியே நெஞ்சு அடைக்கும். அப்படியே ஜபம் என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது, என்ன ஜபம் பண்றது என்று ஒன்றுமே ஜபமே வராது அந்த சூழ்நிலை. நான் சொல்லுகிறேன், நீங்க ஜபமே பண்ண தேவையில்லைங்க, நீங்க போய் முட்டி போட்டு நின்றுங்க அப்படியே தேவ சமூகத்தில். வாயில ஒன்றும் வரலோட பரவாயில்ல, அப்படியே முட்டில போய் நின்றுடுங்க. மற்றவர்கள் யாரும் தாண்டி போக முடியாத பாதையில் கர்த்தர் ராஜாவை கடந்து போக செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்படுவோம், எப்படிதான் இவன் தாண்டி வந்தான், எப்படி இவன் ஜெயித்தான், எப்படி இந்த சூழ்நிலை வெளியே வந்தான், இவன் எப்படி இவர்களுக்கு இது ஆயிற்று என்று ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை உன் ஜபம் உனக்கு செய்யும். என்ன பாருங்க, நிறைய முறை நம் பயங்கர பாடி சோர்வாக இருக்கும், இப்போல்லாம் முன்னாடி பயங்கர சோர்வாக இருக்கும், ஆனாலும் ஜெபிக்க வேண்டுமே என்று நான் முழங்காலிலே அப்படியே படுத்து எத்தனையோ ஆண்டுகள் சொல்லலாம், வருஷங்களாய் நான் பெட்டில் தூங்குனது உண்டு. அப்படியே ஜெபம் பண்ண முடியல, டயர்டு, ஏதோ ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே தூங்கிடுவேன். ஆனாலும் கர்த்தர் அவையெல்லாம் அங்கீகரித்தார். ஜெப வேலை ஒரு நேரம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு நேரமாக ஏதோ ஒன்று, இந்த நேரத்தில் ஏதாவது என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தில் விழுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, அழுங்க, இல்லைண்ணா சும்மா முட்டி போட்டு நின்றுங்க, அப்படியே அவர் பாதத்தில் அப்படியே விழுந்துருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தர் அதை ஜெபமாய் அங்கீகரித்து நிச்சயமா உங்க பாடுகள் கஷ்டங்களை திருந்து ஆச்சரியமா வெளியே கொண்டு வருவாருங்க. கையை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார், நம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கடைசி காரியம், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏழாவது காரியம், நம்முடைய பிரச்சனைகளில் பாடுகளின் வழியாய் நாம் போகும் பொழுது கடைசி காரியம், நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜாக்கிரதை என்ன, எது ஜாக்கிரதை என்ன பாருங்க, எதுக்கு ஜாக்கிரதை? சாத்தான் உன்னை வஞ்சித்தாடுபடிக்கு, நீ பின்வாங்கி போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதை மிக முக்கியம். அதன ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறோம், இப்போ ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறேன், நான் கஷ்டத்தின் பாதையில் போயிட்டு இருக்கிறேன் என்று ஜாக்கிரதையா. ஏன் ஜாக்கிரதை என்றால், இது நாளைக்கு மாறிடும், ஆனால் ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு கஷ்டம் என்ன வரும், ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கஷ்டம் போயிடும். இன்னைக்கு பண பிரச்சனை, நாளைக்கு பண பிரச்சனை மாறிடும். இன்னைக்கு சண்டை போட்டோம், நாளைக்கு உங்ககிட்ட வந்துடுவாங்க. இன்னைக்கு இல்லைன்றது நாளைக்கு உனக்கு கிடைக்கும், எல்லாம் மாறும். ஆனால் ஆத்துமா இன்று எழுந்து போவீர் என்றால் நாளைக்கு ஆத்துமா கிடைக்காது உனக்கு. அதனால் எதை குறித்து ஜாக்கிரதை? உன் ஆத்துமாவை குறித்து, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை குறித்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பக்தியை குறித்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வெளியேறப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற பாதைகளில். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. பேதுரு சொல்லுகிறார், உன்னை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, அதுக்கப்புறம் சீர்படுத்தி நிலைநிறுத்து